இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 19 வசனம். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். இந்த வார்த்தை ஒரு ஆச்சரியமான அற்புதமான வார்த்தையாக இருக்குது, பார்த்தீங்களா? நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச, நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். அப்போ ஆண்டவர் விட்டு விலகி போன ஒரு மகள் அப்பாவை பார்த்து திரும்பவுமாக என் பிதாவே அப்படின்னு அழைக்கும்போது அவர் என்ன சேர்த்து கொள்கிறார். நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். திரும்பவும் நம்மை சேர்த்து கொள்கிறார். அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்தோன்னா, நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். பிள்ளைகளின் வரிசையில் வச்சு நல்ல ஜனக்கூட்டமாகிய அந்த நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீ என்னை பிதாவே என்று சொன்னதுனால நான் உன்னை திரும்பமாக என்ன செய்தேன், சேர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தை மூலமாக நம்மோடு பேசுகிறார். நம்ம பிள்ளைகளின் வரிசையில் வைக்கிறாராம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அப்பான்னு கூப்பிடுறது கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம ஓரமாக போய் என்ன செய்கிறோம், விலகிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் நம்ம என்ன செய்கிறார், பிள்ளைகளாக சேர்த்து கொள்கிறார். பிள்ளைகளின் வரிசையில் வச்சுட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே நம்மளுக்கு எப்படி ஒரு நல்ல தேசத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா விலகிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ என்னை நோக்கி பிதாவேன்னு கூப்பிட்டுட்டேன்னா போதும், நான் உன்னை திரும்பமாக சேர்த்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நாம் இந்த நாளில் ஒரு புத்திர ஆவி நமக்கு இருக்குது. அந்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டு நம்முடைய அப்பாவை பிதாவே என்று அழைக்கும்போது அவன் சந்தோஷப்பட்டு நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்ம விட்டு விலக்கி அதை நினைக்காம நம்ம என்ன செய்கிறார், திரும்பமாக சேர்த்து கொள்ளுவேன் அப்படிங்கிறாரு. நம்ம பிள்ளைகளின் வரிசையில் வைக்கேன் அப்படிங்கிறாரு. நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்தோமா, பிதாவேன்னு கூப்பிட்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிதாவேன்னு நீ கூப்பிடும்போது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ என்னை விட்டு விலக மாட்ட அப்படின்னு சொல்லி நான் திரும்பவும் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணுறா. அதை வச்சு தான் அந்த இது பூரா சொல்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தான் சொல்கிறாரு. கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் சொந்த ஜனமாக ஆக்கிக்கிட்டாரு. ஆனால் அவங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி போய் நின்னாங்க. அப்போ கர்த்தர் அவங்கள திரும்புங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி இந்த உவமைகளாக சொல்கிறாரு. நீ என்னை பிதாவேன்னு கூப்பிட்டோன்னா நீ என்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உங்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படிங்கிற. நாமும் பிதாவே என்று கூப்பிட்டு நாம் அவரை பற்றி கொள்ளுவோம். அவர் நம்முடைய நேசராக இருக்கிறபடியால், நம்முடைய அப்பாவாக இருக்கிறபடியால்